கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க ருட்டீனா இந்த இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பாடா படுவாங்க. அதுல நானும் ஒருத்தி. என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு டெய்லி சாம்பார் சட்னி அப்படின்னு இல்லாம வித்தியாசமா ஒரு சைட் டிஷ் இருந்தா நம்ம சாப்பிட பழகிக்கலாம். அதுல ஒண்ணுதான் இப்ப எங்க அத்தை செய்ய போற கொட்டை ரசம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கருப்பு மூக்கல்லைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில எண்ணெய், கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அப்புறமா தட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு இது நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுமே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கினதுமே நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பிளாக் சன்னா அந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை இன்னும் தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணியை விட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொச்சதுமே மிளகுத்தூள் போட்டு இறக்குனோம்னா நம்ம கொட்டை ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 2 இட்லி மேலே தாராளமாக அந்த ரசத்தை ஊற்றி அந்த கொட்டையை போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.